குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 6th சாப்டர். என்னது? வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸசைஸ் 6.4 9th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ தட் த பாயிண்ட்ஸ் 2, 3, 4, -1, 4, 5, 8, 1, 2 ஆர் கோலினியர். இந்த 3 பாயிண்ட் கோலினியர்னு கொடுத்துருக்காங்க. கோலினியர்னால் என்ன மீனிங்கு? ஒரே நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கோலினியர் அப்படின்னாவே 3 பாயிண்ட்டும் ஒரே கோட்டில் அமைஞ்சிருக்குது. ஏபிசி அப்படின்னு வச்சுக்கிங்க. புரியுதுங்களா? மொதல் பாயிண்ட் ஏன்னு பேர் கொடுத்துக்கலாம், ரெண்டாவது பாயிண்ட் பின்னு பேர் கொடுத்துக்கலாம், மூணாவது பாயிண்ட் சி பேர் கொடுத்துக்கலாம். இந்த 3 பாயிண்ட்டும் ஒரே கோட்டு மேலே இருக்குது அப்படின்னா தான் அது கோலினியர். ஒரு கோட்டில் அமையும் புள்ளிகள் என நிரூபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கோ, அடுத்து பி, அதுக்கடுத்து சி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏபி மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஏபி வழியாக போகிற கோட்டுக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசஸ் த்ரூ ஏ அண்ட் பி. அப்போ ஏ வந்து x1 y1 z1, பிங்கிற பாயிண்டில் x2 y2 z2ன்னு போட்டுக்கிறேன். இந்த 2 பாயிண்ட் வழியாக போகிற கோட்டுக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், அப்புறமே மூணாவது பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ x - x1 டிவைடட் பை x2 - x1 ஈக்குவல் டு y - y1 டிவைடட் பை y2 - y1 ஈக்குவல் டு z - z1 டிவைடட் பை z2 - z1. கண்ணு இதனுடைய கான்செப்டே ஒன்றும் இல்லை. ஏபி வழியாக போகிற கோட்டுக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அதில் சிங்கிற பாயிண்ட்டை பிரதியிட்டால் ஈக்குவலாக வரணும். இவ்வளோ தான் கான்செப்ட், முடிஞ்சு போச்சு. கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை கண்டுபிடி, அதில் சிங்கிற பாயிண்ட்டை பிரதியிடு, தீர்ந்து போச்சு. இப்போ பாரு, இதில் எக்ஸு மைனஸ் x1 வந்து 2 ஈக்குவல் டு, அதை நியூமரேட்டர் மட்டும் போட்டுக்கோ, y மைனஸ் y1 வந்து 3 ஈக்குவல் டு z, பாருங்கள், z மைனஸ் z1 வந்து 4 டிவைடட் பை, இப்போவா x2 என்ன பாரு, -1, இதை பார்த்து அப்படியே -2 போட்டுக்கோ. y2 என்ன பாரு, y2 வந்து 4, இதை பார்த்து அப்படியே -3. அதுக்கடுத்தது z2 பாருங்கள் 5, இதை பார்த்து -4. அதான் பாரு, -x1 சரியாக இருக்கா? போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் போட்டிங்கன்னா எங்கேயாச்சும் மாற்றி போட்டுருவேன். ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை பிரதியிடு, அடுத்து டினாமினேட்டருக்கு வா. இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா? இந்த பாரு, உன்னுடைய ஃபார்முலாவில் கையை வச்சுக்கோ மேலே. அப்போ எக்ஸு மைனஸு x1 வந்து 2 ஈக்குவல் டு, அடுத்தது ஒய் பார், ஒய் மைனஸு y1க்கு பதிலாக 3 ஈக்குவல் டு z மைனஸ் z1க்கு பதிலாக 4. மேலே நியூமரேட்டர் சரியாக போட்டுக்கோ. இப்போ டினாமினேட்டரில் வா. x2 பாரு, x2 -1, அப்புறம் இது அப்படியே -2. y2 பாரு 4, இது அப்படியே -3. z2 பாரு 5, இது -4. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் x -2 டிவைடட் பை -3 மொத்தமாக டோட்டலாக -3. y -3 டிவைடட் பை 4ல் 3 போச்சுன்னா 1. z -4 டிவைடட் பை 5ல் 4 நீக்கினா 1. இட்டு பாசஸ் த்ரூ. இப்போ சிங்கிற பாயிண்ட்டை பிரதிடு, 8, 1, 2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 8 -2 டிவைடட் பை -3, ஒய்க்கு பதிலாக 1 - 3 டிவைடட் பை 1, இசட்டுக்கு பதிலாக 2 மைனஸ், புரியுதா கண்ணு, 4 டிவைடட் பை 1. இதை பாரு, கழித்து பார்த்தீங்கன்னா 6 டிவைடட் பை -3. இது பெரிய நம்பருடைய குறி மைனஸ், கழிச்சின்னா 2, கீழே 1 போடணுன்னு அவசியம் இல்லை. இங்கே பெரிய நம்பருடைய குறி மைனஸ், கழிச்சின்னா 2, கீழே 1 போட தேவையில்லை, இங்கே அடிச்சுக்கலாம். 1 3 is 3, 2 3 சார், இதுவும் -2. அப்போ 3மே ஈக்குவலாக வரதுனால ஹென்ஸ் த பாயிண்ட்ஸ் ஏபிசி ஆர் கோலினியர். இவ்வளோ தான். புரிஞ்சுதா கண்ணு? ஒன்றுமே இல்லை. இதில் ஏபி வழியாக போகிற கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதில் சிங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக இசட்டுக்கு பதிலாக. அப்போ 3 ஆன்சரும் ஈக்குவலாக வரும். அப்போ கோலினியர்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.